வார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மீது அவதூறுகளும் பொய் புகாரும் கொடுத்துக்கிட்டு இருந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த அவனை யார் ரோட்டில் போகிறப்போ அசால்ட்டு பண்ணிட்டாங்க. அதன்படி மை வி3 ஆட்ஸ் தான் இதை பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற அடிப்படையில் அவன் மீடியாவில் பேசிகிட்டு இருக்கான் சார். அதுவும் ஃபுட்டேஜ் வெளியாகிடுச்சு சார், எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க சார், நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மக்களே. அதை பற்றி ஃபுல்லாக விசாரித்து பார்த்தோம். விசாரித்து பார்த்ததில் கிடைத்த மிக முக்கிய ஆதாரங்கள் என்ன, இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராடு டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் சக்தியானந்தன் அவர்கள் மீது அநேகமாக நாளைக்கோ இல்லை நாளைக்கு மறுநாளோ பார்த்தீங்கன்னா மேலும் ஒரு புகார் கொடுக்கப்படலாம் மக்களே. அது எஃப்ஐஆராக கூட ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, என்ன புகார் கொடுக்கப்படலான்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோமா? நாளைக்கு காலை என்ன பண்ணுவான், அந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிற அந்த ஃப்ராட் என்ன பண்ணுவான், போயிட்டு பாத்ரூம் போவான், டாய்லெட்டில் உட்காருவான், டாய்லெட் வராது. உடனே இப்போ யோசிப்பான், என்னது இது, நம்ம 2541 கோடி இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி, அந்த கம்பெனியில் மிகப்பெரிய மோசடி தடுத்துருக்குறோம், நமக்கு ஆய் வரலையா, இப்படி வராமல் போகலாம் யோசிப்பான் மக்களே. யோசிச்சு என்ன பண்ணுவான், இதுக்கு யார் காரணமாக இருக்க முடியும் யோசிப்பான். அப்போது 6 மாதத்துக்கு முன்பு கொலை மிரட்டல் விட்ட மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்துக்காரங்க தான் காரணமாக இருக்க முடியும் அப்படின்னு முடிவு பண்ணுவான். முடிவு பண்ண என்ன பண்ணுவான், நேராக அவன் லோக்கல் ஸ்டேஷன் போயிடுவான், போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பான். கொடுத்தோடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இதெல்லாம் எடுக்க மாட்டேன் இப்போ அனுப்பிச்சி விட்ருவாங்க. அப்புறம் என்ன பண்ணுவான், இவனுக்கு தான் சொல்லிட்டு இருக்கானே ஆகும்னா, நான் கோயம்புத்தூர் கமிஷனர் சென்று சந்தித்தேன் சொல்லிட்டு இருக்கான் பார்த்தீங்கன்னா. அப்போ ஒரு வேலை தோஸ்தா இருப்பார் பொழுது, நேராக அங்கே போய் கோயம்புத்தூர் கமிஷனர் பணியில் மீட் பண்ணுவான். மீட் பண்ணி, சார் இங்கே பாருங்கள் சார், நான் மை வி3 ஆட்ஸ் நிறுவனத்தின் மேலே புகார் கொடுத்துருக்கேன். 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு கொலை மிரட்டல் விட்டாங்க. 2541 கோடி அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்களாம். அதை நாங்கள் மிகப்பெரிய ஒரு ஸ்கேமை தடுத்திருக்கேன். எனக்கு பாத்ரூம் வரல சார், டாய்லெட் வரமாட்டேங்க சார். இதுக்கு மிக மூல காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா மை வி3 ஆட்ஸ் உரிமையாளர் தான் காரணம் சார், சுனியை வச்சிருப்பார் சார்னு பேசுவோம். அவர் ஒன்று என்ன பண்ணுவார்னா, சரி ஓகேப்பா இவ்வளோ தூரத்துக்கு நீ தோஸ்தை வேறு போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் எஃப்ஐஆர் போட சொல்லலாம். எஃப்ஐஆர் போட்டுருவாங்க. எஃப்ஐஆரில் ஒன்று போட்டிருப்பாங்க, ஆய் வரணும் தான் எஃப்ஐஆர் இருக்கும். இவன் என்ன பண்ணுவான், மீடியாவில் இது பாருங்க, எனக்கு மிகப்பெரிய ஒரு மனசங்கடம் ஏற்பட்டுருச்சு, நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் ஒரு மிகப்பெரிய ஸ்கேமை தடுத்தோம், நல்லது பண்ணோம் மக்களுக்கு, எனக்கு டாய்லெட் வர மாட்டேங்குதுங்க, இதுக்கு மிகப்பெரிய காரணம் யார் தெரியுங்களா, மை வி3 ஆட்ஸ் நிறுவனம் அப்படின்னு பேசுவோம். இது நடக்கலாம் மக்களே, நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்கலாம், எப்போ நடக்கலாம். என்னால் இப்போ நான் சொன்னதை விட வேடிக்கையான விஷயந்தான் நீங்கள் எனக்கு அனுப்பிச்சிருந்த அந்த ஃபுட்டேஜ் மக்களே, அந்த ஒரு கம்ப்ளைண்ட். ஏன்னா நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க, அதாவது சார் இங்கே பாருங்கள் சார், இந்த சேனல்ஸ்லாம் போட்டிருக்காங்க சார், அனுப்பிச்சிருந்தீங்க மக்களே. எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அது எல்லாத்தையும் பார்த்தோன்னே எனக்கு என்ன ஒரே தோணுச்சுன்னா, எல்லாத்துலேயுமே அந்த நியூஸை போட்டுட்டு லாஸ்ட்டில் ஒரு முக்கியமான வரியை மறந்துட்டாங்க மக்களே. அது என்ன வரின்னு பார்த்தீங்கன்னா, இத்துடன் விளையாட்டு செய்தி முடிவடைக்கும் போட்டிருக்கணும். இதை விளையாட்டு செய்தி முடிவடைகிறது அப்படிங்கிற வார்த்தையை போடாமல் விட்டாங்க. அது மிஸ்ஸிங்காக நான் பார்க்குறேன் மக்களே. இப்போது இது ஏன் விளையாட்டு செய்தி நான் சொல்கிறேன், இதில் இந்த அசோக் ஸ்ரீநிதி அப்படிங்கிறவன் எவ்வளவு பெரிய 1ஆம் நம்பர் ஃப்ராடுன்றத நான் ஆழத்தில் உங்களுக்கு சொல்கிறேன் மக்களே. அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த ஃபுட்டேஜை பார்த்துருப்பீங்க. அந்த ஃபுட்டேஜ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபுட்டேஜில் இவன் ஃபஸ்ட்டு ரோடை நடு ரோட்டில் கிராஸ் பண்ணுறான். அவங்க அப்பா வீட்டு ரோடு பாருங்கள், நடு ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு இட்ஸ் நாட் பெடஸ்ட்ரியன் கிராசிங், கிராஸ் பண்ண அப்படி கிராஸ் பண்ணக்கூடாது, அவன் கிராஸ் பண்ணுறான். எங்கேருந்தோ வராங்க ஒரு 3 பேர் அவங்க கிட்டத்தட்ட அவங்க ஒரு பிரேக் அடிச்சு நிப்பாட்டுறாங்க. நிப்பாட்டி அதை கேட்குறாங்க. கேட்டவுடனே இவன் அப்படி பின்னாடி வரான், திரும்ப ரிவர்ஸில் போகிறான், அவன் பைக்கில் துரத்துறாங்க, திரும்ப அவன் ஓடி போயிடுறான். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, படம் முடிஞ்சு போச்சு, சீன் ஓவர். இப்போது இது என்ன பண்ண முடித்தவுடனே இங்கேருந்து கிளம்பி நேராக பக்கத்தில் இருக்கிற கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கான் மக்களே. இப்போ ஏன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனால் சொல்கிறேன் உங்களுக்கு, இப்போது ஏதாவது ஒரு இடத்துல உங்களை ஒருத்தவங்க அடிச்சிட்டாங்க, அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போயிட்டு ஏஆர்னு ஒன்று வாங்குவாங்க. ஏஆர்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர்னு சொல்லுவாங்க. அந்த ஆக்சிடென்ட் ரெஜிஸ்டர் வாங்கிட்டீங்கன்னால் அதை எடுத்துக்கிட்டு போயிட்டு நீங்கள் லோக்கல் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கனாலோ, இல்லை ஏஆர் வாங்குறப்பயே சப்போஸ் உங்களை ரொம்ப அடிச்சிட்டாங்க, ரத்தம் ஒழுகிட்டு இருக்கு அப்படின்னால் ஏஆர் போகிற இடத்துலையே அந்த டாக்டர்ஸே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. போலீஸ் உங்களுடைய ஸ்பாட்லேயே உங்ககிட்ட கையெழுத்து வாங்கிட்டு புகார் எடுத்துப்பாங்க மக்கள். இது ப்ராசஸ். இவன் என்ன பண்ணி கிளம்பி என்ன பண்ணிருக்கான்னா, லோக்கலில் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை போயிருக்கான். போயிட்டு இவன் ஏஆர் கேட்டிருக்கான்.
அவங்க எதுக்குப்பா ஏஆர்னு கேட்டிருக்காங்க. இல்லை என்னை வந்து 3 பேர் வந்து அடிச்சிட்டாங்கன்னு சொல்லியிருந்திருக்கான். எங்கப்பா காயம்னு கேட்டிருக்காங்க. எல்லாமே உள்காயம்னு சொல்லியிருந்திருக்கான். சரி எப்படி அடித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. கையை வச்சு முறுக்கி அடிச்சிட்டாங்க. சரி எங்கெங்கே அடித்தாங்கன்னு கேட்டிருக்காங்க. அவன் சொல்லியிருக்கான் மக்களே. சொன்னதுக்கப்புறம் அங்கெல்லாம் செக் பண்ணியிருக்காங்க, ஒன்றும் இல்லை பொழுது. அதுக்கப்புறம் பம்படிக்கா அட்மிட்டாக கேட்டிருக்கான். அவங்க சொல்லிட்டாங்க, எப்பா தர்மசத்திரம் கிடையாது, அட்மிட்லாம் பண்ண மாட்டாங்க, இது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு, உனக்கு என்ன உடம்புக்கு சொல்லுப்பான்னு கேட்டுக்கிறாங்க. இல்லை என்னை 3 பேர் வந்து வழிமறித்து என்னை வந்து அடிச்சிட்டாங்க, அசால்ட் பண்ணிட்டாங்க, எனக்கு பயங்கரமாக வந்து பயந்து வருது, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் இப்போ அட்மிட் வாங்கி கேட்டிருக்கான். அப்படிலாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவுட் பேஷண்ட் ஓபி பேஷண்ட்டாகவே அவனை ட்ரீட் பண்ணி டாக்டர் அமைச்சிருக்காங்க மக்களே. அந்த டாக்டரு என்ன எழுதி கொடுத்தாங்கன்னு நான் சொல்கிறேன் மக்களே. அதாவது அலீஜ்ட் ஹிஸ்ட்ரி ஆஃப், அது இவன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, 3 பேர் என்னை கையால் தாக்கியிருக்கிறாங்க அவினாஷி ரோட்டில் நியர் ஸ்னைப்ஸ் க்ளோத்திங் ஷாப் கிட்ட தாக்கியிருக்கிறாங்க. எத்தனை மணிக்கு? அட் அரவுண்ட் 6:30 PM ஆன் 30/7/2024. எங்கே தாக்கியிருக்கிறாங்க அப்படின்னா, வலதில் இயரில் அவனுக்கு பெயின் இருந்துச்சான். அதுக்கப்புறம் அவ்வளோதான், எல்போவில் பெயின் இருந்துச்சான், ரைட் எல்போவில் பெயின் இருந்துச்சான். ஸோ ரைட் எல்போ அண்டு ரைட் காதுகிட்ட அவனுக்கு பெயின் இருக்குது. இதுதான் அவன் கொடுத்துருக்க தகவல் மக்களே. ஓபியாவே போட்டு அவனை அமுச்சு விட்டாங்க. சரி, இது இல்லை அப்படின்னா அவனுக்கு உண்மையாலுமே அவன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா இதை அவன் ரிலீஸ் பண்ணலாம் கேட்டு பார்க்க மக்களே. அவங்க கொடுத்த கம்ப்ளீட் டாக்குமெண்ட்டை ரிலீஸ் பண்ணலாம் கேட்டு பார்க்கலாம். ரைட், அதை வாங்கி என்ன பண்ணுறான், டைரெக்டாக கிளம்பி அவன் ஸ்டேஷனுக்கு போகிறான். போயிட்டு அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். கொடுத்ததுமே அவங்க எஃப்ஐஆர் ஃபஸ்ட்டு போடலை, சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. அடுத்தது வம்படிக்கு எஃப்ஐஆர் கேட்டிருக்கான். அடுத்து எஃப்ஐஆர் போட்டு கொடுத்துருக்காங்க மக்களே. 2 செக்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 115 of 2 IPC. ஓகே, இப்போ பிஎன்எஸ்னு மாறி போச்சு, நம்ம ஐபிசின்னு எடுத்துக்கலாம். 115 of 2 IPC அண்ட் 351 of 2 IPC. இதில் 351 of 2 IPC அப்படிங்கிறது தான் என்னென்னா, இப்போ ஒருத்தர் ரோட்டில் போயிட்டுருக்கான், அவன் எதிர்பாராத விதமாக அவனை வந்து இப்போ கையை முறுக்கி ஆய் அப்படிலாம் வந்து ஒரு ஆக்ஷன் பண்ணுறது. இதுக்கு வந்து 500 ரூபா வரைக்கும் ஃபைனு. ஸோ இதுதான் வந்து அங்கே போடப்பட்ட செக்ஷன்ஸ் மக்களே. 115 of 2 IPC அப்படிங்கிறத இவன் மும்படி கேட்டு வாங்கியிருப்பான்றது புரிஞ்சிக்க முடியுது. ஒருத்தவன் கையை முறுக்கி அப்படின்னு ஆக்ஷன் காமிச்சிருக்கான்னு அவன் சொல்லியிருக்கான். இப்போது போடப்பட்ட செக்ஷன்ஸ் அவன் பார்த்துக்கிட்டோம். 2 முரண்பாடு பாருங்கள். ஃபஸ்ட்டு முரண்பாடு, ஹாஸ்பிட்டலில் என்னை அடிச்சிட்டாங்க, ஏஆர் போடுங்கன்னு கேட்டு வலது காதும் வலது மணிக்கட்டும் வலிக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ ஏஆர் கேட்டிருக்கான். அவங்க ஏஆர் தரல, ஓபி சீட்டு மட்டும்தான் கொடுத்துருக்குறாங்க. இன்பேஷண்ட்டு நீங்கள் வந்து அட்மிட் ஆகி ரொம்ப சீரியஸாக நீங்கள் வந்து இன்ஜுரி ஆகியிருந்தால் ஏஆர் போடுவாங்க மக்களே. இதுக்கு ஏஆர் போடல. அந்த ஓபி சீட்டை எடுத்துக்கிட்டு கிளம்பி அவன் நேராக வந்து ஸ்டேஷனுக்கு போகிறான். அவங்க ஃபஸ்ட் சிஎஸ்ஆர் போட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது இவன் என்ன பண்ணுறான்னா ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். அடுத்த நாள் அவங்க எஃப்ஐஆர் போடுறாங்க. என்ன எஃப்ஐஆரில் போடப்பட்டிருக்குன்னு அவங்க சொல்கிற மக்களே, அப்படியே படித்து காட்டுறேன், நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். பணியில் சமர்ப்பிக்கப்படுகிறது. கனம் குற்றவியல் நீதித்துறை நடுவர் எண் 111 கோவை. நேற்று 30/2024 இரவு C2 பந்தயச்சாலை, அது ரேஸ் கோர்ஸ், காவல் நிலைய சட்டம் மற்றும் ஒழுங்கு தலைமை காவலர் 432 திரு சரவண கணேஷ் என்பவர் நிலைய பொறுப்பு அலுவலில் இருந்த பொழுது திரு அசோக் ஸ்ரீநிதி என்பவர் நிலையம் ஆஜராகி கொடுத்த புகாரின் பேரில் மனு ரசீது எண் CSIR 892 of 2024 படி பதிவு செய்தும் C2 பந்தயச்சாலை காவல் நிலைய உதவி ஆய்வாளர் P. கார்த்திகேய பாண்டியன் ஆகிய எனது விசாரணைக்கு வைக்கப்பட்டது. மேற்படி மனு மீது விசாரணை மேற்கொண்டும் விசாரணையின் முடிவில் இன்று 30/2024 இரவு சுமார் 7:30 மணிக்கு மனுவில் கண்ட புகாரின் தன்மைக்கேற்ப C2 பந்தயச்சாலை காவல் நிலைய குற்ற எண் 353 of 2024 under the sections 115 of 2, 351 of 2 BNS படி வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. அப்புகாரின் விவரம் பின்வருமாறு. அசோக் ஸ்ரீநிதி, அவன் அட்ரஸ் போட்டிருக்கான். காவல் ஆய்வாளர் ரேஸ் கோர்ஸ் காவல் நிலையம் கோவை. ஐயா, இன்று மாலை 6 மணி அளவில் கோவை அவினாஷி ரோடில் உள்ள ஸ்வைப்ஸ் துணிக்கடையில் துணி எடுத்துவிட்டு கடையை விட்டு என் காரை நோக்கி நடந்து வந்தேன். அப்பொழுது 3 நபர்கள் ஒரு பைக்கில் என்னை நோக்கி விழுவது போல் வந்தனர். இந்த மேட்ரு பூச்சாகுதே மக்களே. ரைட்டு. அவர்களை தூக்கிவிட நான் சென்ற பொழுது அவசரமாக கீழே இறங்கி என்னை தாக்க தொடங்கினர்.
உடனடியாக அவர்களிடமிருந்து நான் தப்பித்து கடைக்குள் செல்ல முயற்சித்தேன். வண்டியை திருப்பிக் கொண்டு என்னை நோக்கி வந்தனர். நான் தப்பித்து விட்டதால் அவர்கள் வண்டியை அடித்து தப்பிக்க விட்டுட்டோமே என்று கூறி கிளம்பினர். அருகில் உள்ள அனைவரும் இதை பார்த்துள்ளனர். ஷேடோ ஹாஸ்பிட்டல் சிசிடிவியில் அனைத்தும் பதிவாகி இருக்கும். அடுத்ததான் மேட்டர், முக்கியமான மேட்டர். மைவி3 ஆட்ஸ் மோசடிக்கு எதிராக நின்றபோது சமீபத்தில் எனக்கு கொலை மிரட்டல் வந்தது. இப்பொழுது என்னை கொலை செய்ய முயற்சித்து விட்டனர். மூவரும் போதையில் இருந்தனர். ஒரு மாதிரி கருப்பு ஆடை போட்டிருந்தனர். அது என்ன ஒரு மாதிரி தெரியல மக்களே. இவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் எனக்கும் எனது அம்மாவிற்கும் பாதுகாப்பு தருமா தன்மை கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு அவன் போட்டான். ரைட், இதான் எஃப்ஐஆர் போடப்பட்டது மக்களே. சரி, இப்போ பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன பண்ணால், ஏஆர் போகிறப்போ ஹாஸ்பிட்டலில் போயிட்டு இங்கே அடின்னு மாத்திரை வாங்கி சாப்பிட்டான். அடுத்தது அங்கேருந்து கிளம்பி வந்து இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறான். இந்த கம்ப்ளைண்ட்டில் அடித்ததாக ஒரு வார்த்தையும் கிடையாது. அதற்கு பதிலாக வேறு வார்த்தை இருக்குது. அவர்கள் விழுவது போல் சென்றனர், நான் சென்று தூக்கினேன். அப்போது அவர்கள் வந்து என்னை தாக்க முயற்சி பண்ணாங்க, நாங்கள் ஓடி வந்துட்டோம். இப்போ இந்த விழுவது போல் சென்றனர், நான் சென்று தூக்கினேன் அப்படிங்கிற வார்த்தை மீடியாவில் வரவே இல்லையே. என்ன மேட்டராக இருக்கும்? ஏன்னா அது முடிக்கிறான். அவங்க கம்ப்ளைண்ட் அவங்க எடுத்துட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டாங்க, விசாகன்னு சொல்லிட்டாங்க மக்களே. அடுத்து என்ன 2 days கழிச்சு என்ன பண்ணுறேன்னா, போயிட்டு கமிஷனர் மீட் பண்ணியிருக்கானா. கமிஷனை பார்த்து வெளியிருந்து பேட்டி கொடுத்துருக்கான். அந்த பேட்டியில் பார்த்தீங்கன்னா அவன் சொல்லக்கூடிய வார்த்தை, அவர்கள் பொருள் வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே எங்கேயுமே பொருள் வச்சுருந்தாங்கன்ற வார்த்தை எஃப்ஐஆர்லேயும் இல்லை, எங்கேயுமே இல்லை. அப்போ இது எங்கேருந்து வார்த்தை புதுசாக வந்துச்சு? வெப்பன்ற வார்த்தை எங்கேயுமே இல்லையே, எங்கேருந்து புதுசாக வந்துச்சு? சரி மக்கள், இப்போ முரண்பாடு பார்க்கலாம். அவன் என்ன சொன்னான் பேட்டி கேட்குறப்போ, நீங்கள் என்ன சொன்னார் உங்கள்கிட்ட கேட்டதுக்கு? இல்லை வந்து மைவித்துலாம் சொல்லவே இல்லை என்கிட்ட. ஃபஸ்ட்டு சாரி சொன்னாங்க, அவருக்கப்புறம் வந்து அப்படியே நான் வந்து தாக்க முயற்சி பண்ணாங்கன்னா. எனக்கு புரியல மக்களே. கூலிப்படையாக இருக்கிறவங்க, கொலை பண்ண நினைக்கிறவங்க ஃபஸ்ட் சாரியாக சொல்லுவாங்க? பூசாகிறாங்க மக்களே. ரொம்ப டீசன்ட் கூலிப்படை போலுது. இப்போ தான் பூசா கேள்வி போகிறோம் நம்மள. அவ்வளோ ரைட்டு. அதாவது தாக்க முயற்சி பண்ண வரவங்க, அடித்து கொல்ல வரவங்க சாரியாக சொல்லுவாங்க அப்படிங்கிற ஒரு முரண்பாடு இருக்குது மக்களே. அடுத்த முரண்பாடு, எஃப்ஐஆரில் எங்கேயுமே 3 பேர் பொருள் வச்சுட்டாங்கன்ற வார்த்தை வரல. அடுத்தது 3 பேர் விழும்போது நான் தூக்க போனேங்கிறான். இந்த வார்த்தை மீடியாவில் வரவே இல்லையே. என்ன மேட்டராக இருக்கும் மக்களே? இப்போ ஒரே விஷயம் தான் பார்த்தீங்கன்னா மக்கள், 2 விஷயம் பார்க்கணும். இப்போ இந்த புகாரை இவன் ஏன் கொடுத்துருக்கான், வந்தவனுங்க என்ன பண்ண வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு நமக்கு அந்த நபர்களை அழைத்து விசாரித்தால் உண்மை புரிய வரும். ஆனால் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இவன் ரோடை கிராஸ் பண்ணுறான். அது வந்து நாம் விசாரித்த வரையில் அது பயங்கர பிஸி ரோடுன்னு சொல்கிறாங்க. அந்த பிஸி ரோட்டில் இவன் ரோட்டில் போய் நின்றுருக்கான். கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ரோட்டில் போய் நின்றுருக்கான். அப்போ அந்த சமயத்தில் ஒருத்தவங்க பைக்லேருந்து வரவங்க ஆனால் அந்த ஃபுட்டேஜை ஃபுல்லாக பாருங்க, அவன் தடுமாறுற மாதிரி வந்து கொஞ்சம் லெஃப்ட் அடி திரும்பி அப்படி ஒரு மாதிரி பிரேக் அடிச்சு நிற்பாங்க, ஒரு மாதிரி தடுமாறி நிற்பாங்க. நான் என்னுடைய அனுமானம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் இது அவங்க ட்ரிபிள்ஸை வந்து தப்பு, அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அவங்க ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் இவன் சொல்கிறான், அது வந்து அவங்கள கூப்பிட்டு விசாரிச்சா தான் உண்மை தெரியும். ஆனால் ஃபுட்டேஜ் வச்சு பார்க்கும் பொழுது இவன் நடுவோட்டு நின்றுருக்கிறான், அவங்க தடுமாறுற மாதிரி வந்து இப்படி தடுமாறுறாங்க. அப்போது ஒருவேளை ஏன்டா அறிவு இருக்கு அவனுக்கு, நடுவில் நின்று கேட்டிருக்கலாம், கேட்டுன்னு அவன் வந்து ஏதாவது கெட்ட வார்த்தையை பேசியிருக்கலாம், அவன் இறங்கியிருக்கலாம், இவன் தெரிச்சு ஓடிருக்கலாம். இதுக்கு எப்படி மைவித்திரை கனெக்ட் பண்ணான் அப்படிங்கிறதுக்கு மக்களே, நாளைக்கு நான் சொல்கிறேன் மக்களே, அவனுக்கு சப்போஸ் டாய்லெட் போய் டாய்லெட் வரலாம் கூட மைவித்திரை வந்து கனெக்ட் பண்ணுறான். மைவித்திரை சூனி வச்சிட்டாங்க, எனக்கு பாத்ரூம் வரலன்னு சொல்லுவான், இப்படி கனெக்ட் பண்ணிட்டான். 2 ஆஸ்பெக்டில் பார்க்கலாம் மக்களே. ஒன்று, இப்போது சக்தி ஆனந்தனுக்கு பெயில் கிடைச்சிடக்கூடாது, ஏதாவது ஒன்று கலப்பி விடணும் அப்படிங்கிற அடிப்படையிலையும் அவன் கலப்பி விட்டுருக்கலாம். பட் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த கம்பெனி மீது பெருசாக எந்த அலிகேஷன்ஸும் கிடையாது, எந்த குற்றச்சாட்டு, அதாவது இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு எதுவுமே வந்து நிரூபிக்கப்படவும் இல்லை, எல்லாம் பொய் புகார்கள். அந்த அடிப்படையில் நாளைக்கு இவன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற 7600 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது கிட்டத்தட்ட. இது எல்லாம் இவன் பக்கம் திரும்பி, தம்பி ராசா இங்கே வா, எப்படி நீ இதை ஸ்கேமுன்னு சொன்ன அப்படிங்கிற அடிப்படையில்
இவன் மீது வழக்கு திரும்பி விடுமோ என்கின்ற பயத்தில் கூட இப்படி ஒரு விளையாட்டு செய்தியை ரெடி பண்ணிக்கலாம் மக்கள். இது இவனுடைய ஸ்கேம் கூட இருக்கலாம். ஸோ இது எல்லாமே ஏன் இவன் நாடகமாக இருக்கக்கூடாதுன்னு சந்தேகம் எழுகிறது. 2 ஆஸ்பெக்ட் தான் மக்களே. ஒன்று, இவன் நடுரோட் நின்று திட்டிருக்கணும், அவங்க இவன் திருப்பி திட்டிருக்கணும், அடிக்க துரத்திருக்கணும், இவன் ஓடி இருக்கணும். இல்லைனால் இவன் மீது புகார் திரும்பி விடுமோ என்கின்ற பயத்தில், இவன் மீது எல்லாமே ரிவர்ட் ஆயிடுவாங்கன்ற பயத்தில் ஒரு சிம்பத்தி ட்ராமாவை கிரியேட் பண்ணுறது இப்படி பண்ணியிருக்கலாம். 2 ஆஸ்பெக்ட் தான் மக்கள். இதில் என்ன கொடுமை பார்த்தீங்கன்னா, மீடியாக்காரங்க மைவி3 மீது புகார் கொடுத்த அசோக் ஸ்ரீநிதியாம். அதில் ஒரு வார்த்தை ஆட் பண்ணிங்க பாஸ், ஒரு வார்த்தை மிஸ்ஸு. மைவி3 மீது பொய் புகார் கொடுத்த அசோக் போடுங்க, இதுதான் கரெக்டாக இருக்கும். அது என்ன டேக்லைனு எனக்கு புரியல மக்களே. நான் சொல்கிறேன் பார்க்க, நாளைக்கு சப்போஸ் இவனுக்கு டாய்லெட் வரலனா கூட அதை மீடியாவில் ப்ரொஜெக்ட் பண்ணும் பொழுது இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள் மைவி3 மீது புகார் கொடுத்த அசோக் ஸ்ரீநிதிக்கு வரவில்லைன்னு போடுவாங்களா? இது கொடுத்தது பூரா உண்மை புகாரா பொய் புகாரான்றதை சப்ஜெக்ட் டு இன்வெஸ்டிகேஷன். இவன் சொல்கிறான் நான் புகாரே கொடுக்கலன்னு வேற ஒரு பில்டப் கொடுத்துட்ருக்கிறான். ஏன்னா இவன் தப்பிக்கணும், இவன் எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு. அது எப்படி நீங்கள் மைவி3 மீது புகார் கொடுத்தன்னு ஒரு டேக்லைன் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க? இவனை எங்கேயோ போய் அடிவாங்க துரத்துறாங்க. அது எப்படி மைவி3 நீங்கள் சொல்கிறீங்க? அப்படி இவ்வளோ கேள்வி இருக்குது மக்களே. என்னென்னா ஒரு விஷயம் மக்களே, நம்ம புரிஞ்சுக்கலாம். மெயின் ஸ்ட்ரீம் கூட மைவி3ன்ற வார்த்தை போட்டால் தான் உங்களுக்கு வியூஸ் போகும் அப்படிங்கிறதுனால அதை யூஸ் பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் டேக்லைன் இருக்கும் பாருங்கள், வாழ வைத்து வாழுன்னு சொல்லிட்டு. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் கூட வாழ வச்சுருக்கிறீங்க உங்கள் வார்த்தையை வச்சுக்கிட்டுன்னு சொல்லலாம் மக்களே. மெயின் ஸ்ட்ரீமுக்கு கூட மைவி3ன்ற வார்த்தையை போட்டால் தான் இது ஓடும். பாமக அச்சீவ் கூட ஓடாது. பாமகவை அச்சீவ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதுதான் ரியாலிட்டி மக்களே. அடுத்த விஷயம் பார்க்கணும். இவன் கொடுத்தது இப்போது இந்த கேஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இது எந்த அளவுக்கு பொய் புகார் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எஃப்ஐஆர் ஒன்று இருக்குது, ஏஆர் போடுறதுக்குன்னு போய் ஓபி சீட்டு போட்டதில் ஒன்று இருக்குது. அடுத்தது மீடியாவில் கொடுத்த வார்த்தை மொத்தமாக வேறு மாதிரி இருக்குது. வந்தவன் சாரி சொல்லியிருக்கான், ஏன் சொன்னான்னு தெரியல. அடுத்தது அவங்க எஃப்ஐஆர் பொறுத்தவரைக்கும் அவங்க விடுற மாதிரி போனாங்க, நான் போய் அப்படியே பாஞ்சு போய் சக்திமான் மாதிரி காப்பாற்றணும் போட்டிருக்கான். எங்கே போய் காப்பாற்றினான்னு தெரியல சக்திமான் மாதிரி இவன். இப்போ இதெல்லாம் ஏன் மீடியாவில் வரவில்லை அப்படிங்கிற வார்த்தை இருக்கிறது. இது மொத்தமாக எந்த அளவுக்கு இவன் ஃபேக்குன்றதை பார்த்துக்குங்க மக்களே. இப்போ நான் சொல்வது பொய்ன்னு இவன் சொன்னானால் எஃப்ஐஆர் காப்பியையும் ஓபி சீட்டையும் அவன் வெளியிட வேண்டும். அவன் வெளியிட்டு இல்லை இப்போல்லாம் எஃப்ஐஆர் போட்டில்ல, ஓபி சீட்டு இப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டு அவன் வெளியிட்டு அது ஆதாரத்தை காண்பித்து அவன் ப்ரூவ் பண்ணிக்கிட்டோம். நம்மகிட்ட எல்லா ஆதாரம் பக்காவாக இருக்குது. ஆதாரத்தை மக்களிடத்தை காட்ட மக்களே. இது மட்டுமா நம்ம தொடர்ந்து கேட்குறோமே, அவன் சொன்னான் பாருங்க, 6 மாதத்திற்கு முன்பே என்னை கொலை மிரட்டல் விட்டாங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை ஒன்று விட்டுருக்கான் பாருங்க மக்களே. நாம தான் கேட்குறோம், எப்பா ராசா அந்த பையன் உனக்கு திருநெல்வேலி பையன், அந்த பையன் உனக்கு கால் பண்ணி பேசினது வெறும் 50 செகண்ட். ஆனால் நீ மறுபடியும் ரிவர்ஸ் கால் பண்ணி பேசினது 4 நிமிஷம் 36 செகண்ட். உனக்கு உண்மையாலுமே திராணி இருந்தா, தெம்பு இருந்தா, உனக்கு உண்மையாலுமே தைரியம் இருந்தா மக்கள் மன்றத்துக்கு முன்னாடி மக்களுக்கு முன்னாடி அந்த 4 நிமிஷம் 36 செகண்ட் அந்த ஆடியோ ஃபுல் ஆடியோவை எந்த கட்டும் இல்லை வெளியிட முடியுமா? ஏன்னா இவன் தான் அந்த ஆடியோவை ரெக்கார்ட் பண்ணுறான், இவன் தான் அதை தேவையானதை மட்டும் கட் பண்ணுறான், இவன் தான் அதை கொண்டு போயிட்டு புகாராக கொடுக்குறான். அப்போது இவங்கிட்ட ஃபுல் ஆடியோ கண்டிப்பாக இருக்கும், அதை வெளியிட வேண்டும். வெளியிட்டோம், நம்மளும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மக்களே, எது உண்மை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இல்லையா? அடுத்தது கம்மிங் டு த மெயின் மேட்ரு, 60 லட்சம் ரூபாய் உனக்கு எப்படி வந்துச்சு? உனக்கு அதனை அட்வான்ஸ் பணமாக கொடுத்தது யார்? அடுத்தது ப்ரோசோன் மாலில் 25 lakhs rupees அட்வான்ஸ் கொடுத்து கடை எடுத்திருக்க, இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. அடுத்தது சாய்பாபா காலனிலையும் சேம் ஒரு கடை எடுத்து இன்டீரியர் ஒர்க் போயிட்டுருக்கு. திடுதுப்புன்னு உனக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட் வந்து இவ்வளோ இடங்களில் கடைகளை வாடகைக்கு எடுத்து இன்டீரியர் ஒர்க்கு பண்ணுறதுக்கு உனக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன? ஏன்னா உன்னை பொறுத்தளவுக்கு உன் குடும்பத்தில் உனக்கு யாரும் மதிக்கலை, தண்ணி தெளித்து விட்டாங்கன்றதான் நான் விசாரித்த நம்பகத்தன்மையான தகவல். உன்னை யாரும் மதிக்கலை, தண்ணி தெளித்து விட்டாங்க, உன்னை நம்பி அவ்வளோ பெரிய அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. உனக்கு இந்த 60 லட்சம் எங்கேருந்து வந்துச்சு? ஸோ 3 கேள்வி மக்களே. 60 லட்சம் ரூபாய் யாரு கொடுத்தா எங்கேருந்து வந்துச்சு? இந்த ஒரு கேள்வி. ரெண்டாவது,
அந்த ஆடியோ பேசின ஃபுல் ஆடியோ வித்தவுட் கட் அண்ட் பிரேக்கு அதை அவன் வெளியிட வேண்டும். அது ஹலோவில் ஆரம்பிக்கணும், எண்டில் முடிகிறப்ப வைக்கணும். இது ஃபுல்லாக வெளியிட வேண்டும். 3வது, இப்போ நம்ம சொல்லக்கூடிய இந்த எஃப்ஐஆரும் இந்த ஓபி சீட்டும் ஃபேக்குன்னு சொன்னான்னா அதுவும் வெளியிட்டோம் மக்களே. யோசிச்சு பாருங்கள் மக்களே, ஒரு சின்ன விஷயம் இதுலேயே இவன் ஃப்ராடுன்றத எத்தனை போய் சொல்லிருக்கான்றது இவன் 1ஆம் ஃப்ராடில் தெளிவாக தெரியுது மக்களே. ஹீ இஸ் அ நம்பர் 1 ஃப்ராட், பக்கா ஃப்ராட் அவன். அது ஒரு படத்தில் வரும் பாருங்க, வடிவேல் சொல்லுவார் பாருங்க, நீ ஒரு டுபாக்கூர் என்பதை நொடிக்கு ஒருவன் நிரூபித்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லுவார். அந்த மாதிரி அசோக் ஸ்ரீநிதி என்பவன் ஃப்ராடு என்பதை நிரூபித்து கொண்டே இருக்கிறான்னு சொல்லலாம் மக்களே. இவன் ஒரு சின்ன இன்சிடென்ட்டில் எவ்வளோ தப்பு பண்ணிருக்கான்ற காமிச்சோம் பாருங்க மக்களே. ஏஆரில் ஒன்று இருக்குது, ஓபி சீட்டில் ஒன்று இருக்குது, எஃப்ஐஆரில் ஒன்று இருக்குது, மீடியாவில் ஒன்று வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கான். ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட்லேயே இவன் எவ்வளோ பெரிய ஃப்ராட் நம்ம நிரூபித்தாச்சு. அப்போது இந்த கம்பெனி மேலே கொடுக்கப்பட்ட புகார் எவ்வளோ பெரிய ஃப்ராடாக இருப்பான், எவ்வளோ பெரிய ஃபேக் கேஸாக இருக்கும். சரிங்க, நான் இன்னும் கேட்குற மக்களே, அப்படி இல்லைப்பா இவர் ரொம்ப நேர்மையானவன், தூய்மையானவன், எல்லாமே இருந்துட்டு போயிட்டோமே, அந்த 4 நிமிஷம் 36 செகண்ட் பேசின ஃபுல் ஆடியோவை வெளியிட வேண்டும். மக்கள் மன்றத்தில் காட்டட்டும். நம்ம மக்கள் அதை பார்த்து நம்ம அதை புரிஞ்சுக்கலாம், யார் மேலே தப்புன்ற நம்ம தெரிஞ்சுக்கலாம் மக்களே. ஸோ இதெல்லாம் ஒரு சவாலாக விடுகிறோம் இந்த ஃப்ராடுக்கு. வெளியிடுவானா பார்க்கலாம். என்ன நினைக்கிறேன் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.